விஜயா மனோஜ் மேலே உள்ள பாசத்தில் முத்துவை கொலை பண்ணவே துணிஞ்சிட்டாங்க. ரோஹிணி மனோஜை பார்க்குறதுக்கு ஷோரூம் போயிருப்பாங்க. அப்போ தான் ரோஹிணி சொல்லுவாங்க, அந்த பணத்தை நம்மளாலாம் திருப்பி கொடுக்க முடியாது, கொடுத்து அந்த வீட்டை திரும்ப வாங்கலாம் முடியாது, அந்த வீட்டை பெசாட்டில் விற்றுட்டு நம்ம அதுக்கான ஷேரை கேட்போம்னு சொல்லுவாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அந்த வீட்டை விற்றா கூட நமக்கான ஷேர்லாம் இன்னும் கிடைக்காது, அப்பா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு உனக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாதுன்னு. ரோஹிணிக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுது. அது எப்படி அவர் சொல்லலாம், உனக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்கு மனோஜ், நம்ம கண்டிப்பாக அதை கேட்கணும்னு சொல்லுவாங்க ரோஹிணி. ரோஹிணியும் மனோஜையும் பேசிக்கிறத வந்து அந்த லாயர் வந்து பார்த்துருவாங்க. விஜயாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு கோவம் வருது. உடனே மனோஜை பார்க்குறதுக்கு ஷோரூம்க்கு வராங்க. விஜயா சொல்கிறதெல்லாம் கேட்டு மனோஜும் பதிலுக்கு பதில் பேசுகிறாரு. அவளுக்காவது என் மேலே அக்கறை இருக்குதே, அப்பா எனக்கு சொத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லும் போது நீங்கள் அங்கே கேட்டுட்டு தானேம்மா இருந்தீங்க, எனக்கு சொத்தில் பங்கு வேணுமா, அதனால நான் முத்துவை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. விஜயா முதல்ல இதை வந்து ஒத்துக்கவே மாட்டிக்காங்க. மனோஜை தான் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் மேலே உள்ள பாசத்தில் விஜயாவும் முத்துவை கொல்றதுக்கு கையில் கத்தி வச்சிருக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது.